السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال النبي صلى الله عليه وسلم: إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وسفدت الشياطين، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா 26 நாள் தொடர்ந்து நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினார். 26 நாள் தொடர்ந்து தராவீஹ் தொழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்கினார். இரவு நேரம் கியாமுல் லைல், அதாவது தஹஜ்ஜத் வித்ர் தொழக்கூடிய பாக்கியங்களையும் சில நாட்கள் அல்லாஹ் நசீபாக்கினார். இன்னொரு என்ன திக்ர், துஆ, ஸலவாத், சதகா இவைகளையும் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு பாக்கியத்தை நசீபாக்கினார். அல்லாஹ்வுடைய தௌஃபீக். நாங்கள் அல்லாஹ்விட அதிகமாக துஆ செய்யணும். யா அல்லாஹ், இந்த மஹல்லா பார்க்குற நேரம் ஒரு சரியான சந்தோஷம். வயசாளிகள், சின்ன பிள்ளைகள், தாய்மார்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில் நீண்ட நேரம் தராவி தொழுகிறாங்கண்டா அது பெரிய ஒரு கண்குறிச்சி. அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம், அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் முதலாவது கேட்போம், எங்களை இந்த தராவி தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக. கியாமுல் லைல், அதாவது வித்ர், தஹஜ்ஜத் போன்ற தொழுகையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இது போன்ற இன்னொரு நல்ல எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினாங்க, மகனோட சேர்ந்து கட்டினாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மக்தஸ், அல் மஸ்ஜித் அல் அக்ஸாவை கட்டினாங்க. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு சேர்ந்து மஸ்ஜித் நபவியை கட்டினாங்க. எல்லாருடைய வார்த்தையில கட்டி முடிந்ததுக்கு பின்னால கபூலியத்துடைய துவா இருந்துச்சு. யா அல்லாஹ் கபூல் செஞ்சது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால எங்களுக்கு ஒரு விஷயத்தை படிச்சு தாராங்க. நீங்க அமலுக்கு பின்னால அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க, யா அல்லாஹ் இதை கபூல் ஆக்குறதுக்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றாரு: وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவுடைய கட்டிடங்களை கட்டிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் துஆ உண்டு: ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், காபாவை கட்டிட்டேன், இது பெரும் பாக்கியம், ஆனா நீங்களே கபூல் செய்யும். கண்ணியமான சகோதரர்களே, கட்டப்பட்டது காபா எல்லாருக்கும் தெரியும். கட்டினவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தெரியும்.
கெட்ட சொன்னதும் அல்லாஹ், கட்டப்பட்ட இடம் மக்கா, எல்லாமே பிரபலியம். கெட்ட சொன்னவன் அல்லாஹ், கட்டினவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், கட்டப்பட்டது பள்ளிவாயல் காபா, கட்டப்பட்ட இடம் மக்கா. எல்லாம் அறிஞ்சதுக்கு பின்னாலேயும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பரிசு கொடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் கபூல் செய்வதற்கு இந்த ஹித்மத்தை, இந்த சேவையை, இந்த அமலை நீங்க துஆ செய்யணும். நீங்க துஆ செய்யணும். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நீ யாவற்றையும் கேட்கக்கூடியவன், யாவற்றையும் அறிந்தவன். காபாவை கட்டிட்டோம், நானும் மகனும் சேர்ந்து, கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ இந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய இரக்கம் உள்ளவன். இவ்வளவு அழகான துவா. அதனால் அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். தராவி தொழக்கூடிய பாக்கியத்தை ரப்பு தந்தான். இன்னொரு சதக்காக்கள் கொடுக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். நாளைக்கு மறுமையில இதை கபூலாக்கி அல்லாஹ் என்ற பாவங்களை மன்னிச்சு சுவர்க்கத்தை நசீபாக்க வேண்டும் என்ற இந்த கபூலியத்துக்கு நாங்கள் அனைவர்களும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானா? கனிமன் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களோடு உள்ள இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் நோன்பு தந்தார், தராவி தொழுகையை தந்தார், தஹஜ்ஜத், வித்ர், லுஹா, இன்னொரு எல்லா அமல்களையும் எங்களோடு உள்ள இரக்கத்தின் காரணமாக தான் தந்தார். நாங்க தொழுகிறதால அல்லாஹ்வுடைய ஒரு நொடியளவு, ஒரு அணுவளவு கண்ணியம் கூட போறோம் இல்லை. நாங்க அமல் செய்யாமல் இருக்கிறதால அல்லாஹ்வுடைய கண்ணியம் குறைய போறோம் இல்லை. உலகத்தில் எல்லாரும் சேர்ந்து தக்வாதாரியாக மாறினாலும், எல்லாம் நல்ல அமல் செய்யக்கூடியவர்களாக ஆகினாலும், மா ஸாத ஸாலிக மின் முல்கி ஷைஆ, அல்லாஹ்வுடைய கண்ணியம் ஒரு அளவு கூட குறைய கூட போற இல்லை. அல்லாஹ் அல்லாஹ்தான். சுப்ஹானல்லாஹ். எல்லாரும் சேர்ந்து பாவம் செய்தாங்க. நோம்பு பிடிக்கிறே இல்லை, தராவி தொழுகிறே இல்லை, தஹஜ்ஜத், வித்ர் ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையில பஞ்சமா பாவங்கள், பெரும் பாவங்கள், அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யக்கூடிய தன்மை உள்ளவர்களாக எல்லாரும் மாறினாலும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்துல கொஞ்சம் கூட குறைய போறோம் இல்லை. தொழுகிறது எங்களுக்காக, நோன்பு நோக்கிறது எங்களுக்காக, அமல் செய்யறது எங்களுக்காக, எங்களை சுவர்க்கத்துக்காக, எங்களை பாதுகாக்கிறதுக்கு நரகத்துல இருந்து. கனிமன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கருணையாளன். அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் பாக்கியத்தை நசீவாக்கினார். இந்த சின்ன பிள்ளைகள் 20 ரக்காத் நின்று குடிக்கிறாங்க ஏண்டா? கனியமான சகோதரிகளே, அல்லாஹ் இவர்களோட ரொம்ப இரக்கமாக இருக்கிறார். பெண்கள் 20 ரக்காத் உலமாக்கள் ஒரு ஜூஸ் ஓதுறாங்க, அதை கேட்டுட்டு தொழுகிறாங்க என்ற அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை தவிர வேறொன்றுமே இல்லை. அல்லாஹ்வுடைய இரக்கத்தை தவிர வேறொன்றுமே இல்லை. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. இரவு நேரம் நீங்க தொழக்கூடிய இந்த தராவி தொழுகையை ஈமானோட நன்மையை ஆதரவு வைத்து நீங்க செய்றீங்க, அல்லாஹ்வோட பாவத்தை மன்னிச்சிட்டாங்க. எல்லாருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த வருடம் நாங்க நிப்பேன்னா தெரியா, யாரு நிக்கிறண்டே தெரியா. அடுத்த வருடம், சென்ற வருடம் நின்றவங்க நிறைய பேர் இந்த வருடத்தோடு மரணிச்சிட்டாங்க. நிறைய பேருடைய ஜனாசாவை நாங்க கலந்து கொண்டு போய் அடக்கிட்டோம். நிறைய பேருடைய உடம்புல மண்ணை போட்டுட்டு வந்துட்டோம். இந்த வருடம் 27 நோன்பை பிரிக்கிறதுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை நசீபாக்கினான். இன்ஷூர்ல நோன்பை நாங்க பிரிப்போமா இல்லையா யாருக்கு தெரியும்? அடுத்த வருடம் நிற்போமா இல்லையா யாருக்கு தெரியும்? அதனால் அருமையான சகோதரிகளே, பெரியார்களே, இந்த நோன்பு முடிகிறதுக்கு முதல்ல அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை, அல்லாஹ்வுடைய இத்கு மினன்னார், நரக விடுதலையை ஒவ்வொருத்தரும் அடைந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வோம். இந்த குழந்தைகள் இஃப்தார் செய்கிற நேரத்தில் கட்டாயமாக அவர்களுக்கு துஆ சொல்லி கொடுங்க. அந்த இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கிற துஆக்கள் கபூலாகும்.
சஹருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்கிற துஆக்கள் கபூலாகும். விசேஷமாக இந்த 15 வயசுக்கு கீழ் உள்ள பிள்ளைகள், முகல்லஃபே இல்லை என்றுவாங்க. இவ்வாறு இந்த 15 வயசுக்கு கீழ் உள்ள பிள்ளைகள் கேட்கிற துஆக்கள் அல்லாஹ்விடத்துல கபூலாகுது. இஃப்தாருடைய நேரத்தில் இந்த குழந்தைகளை துஆவுக்கு பழக்குங்க. சஹருடைய நேரத்தில் கட்டாயமாக துஆவுக்கு பழக்குங்க. அல்லாஹ் துஆக்களை நிச்சயமாக கபூல் செய்யும். அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ரமலான நசீபாக்கினார். ரமலான நோன்ப நசீபாக்கினார். ஏன் அல்லாஹு தஆலா இந்த 11 மாதத்தை விட்டுட்டு ஒரு மாதத்துல ரமலானுடைய நோன்பை ஏன் அல்லாஹ் கடமையாக்கினான்? அல்லாஹ் ஏன் கடமையாக்கினான்? அல்லாஹ்வுடைய நோக்கத்தை பத்தி அல்லாஹு தஆலா அழகா குர்ஆன்ல சொல்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஏய் ஈமான் கொண்டவர்களே, முன்னைய சமுதாயத்துக்கு நாங்கள் நோன்பை கடமையாக்கினதை போல உங்களுக்கும் கடமையாக்கினோம். எதற்காக? நான் யோசிக்கணும், நீங்க யோசிக்கணும். 30 நோன்பை பிடிங்க, இரவு நேரம் நல்ல அமல்களில் ஈடுபடுங்க, இன்னொரு நன்மைகளில் ஈடுபடுங்க. எல்லாம் எதற்காக வேண்டி? சுப்ஹானல்லாஹ். எதற்காக? பெரிய ஒரு மாற்றம். நான் இன்று காலையில சொன்ன மாதிரி பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். 11 மாதங்கள் மூடப்பட்ட சுவர்க்கத்தை இந்த மாதம் திறந்தான். 11 மாதங்கள் திறந்திருந்த நரகத்தை இந்த மாதம் மூடிவிட்டான். அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்களை விலங்கிட்டான். பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி எங்கள்கிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறது, லஅல்லக்கும் தத்தகூன். உங்களோட நடத்தைகளில் நீங்க தக்குவாதாரிகளாக மாற வேண்டும். உங்களோட மனப்பாங்கிலே தக்குவாதாரிகளாக மாற வேண்டும். உங்களோட சூழலில் தக்குவாதாரிகளாக மாற வேண்டும். உங்களோட இபாதத்தில, கொடுக்கல் வாங்கல்ல, குடும்ப வாழ்க்கையில, உங்களோட அஹ்லாக்ல, ஹலால் ஹராம் எல்லாத்திலையும் தக்குவாதாரிகளாக மாற வேண்டும். எங்களை படைச்ச இறைவன் நோக்கமே இபாதத்துக்காக. ஆனா இந்த இபாதத்துடைய நோக்கம் தக்குவா. இபாதத்துடைய நோக்கம் தக்குவா. இப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திப்போம். அருமையான சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ்வை பயந்ததினால நாங்க இபாதத் செய்கிறோம். இபாதத்துல மட்டுமல்ல தக்குவா. அல்லாஹ்வை பயப்படுற தன்மை தக்குவாண்டா. அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோட வாழ்றோம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறது, விலக்கல்களை தவிர்த்து கொள்வது, சதாவும் அல்லாஹ்வுடைய திக்ர்ல, அதாவது எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை. இபாதத்து மட்டுமல்ல தக்குவா. இப்ப நாங்க நோம்புல அடைஞ்சது பெரிய ஒரு பாடம் தக்குவா. அருமையானவர்களே, இது எங்க குடும்ப வாழ்க்கையில வரும், கொடுக்கல் வாங்கல்ல வரணும், ஹலால் ஹராம்ல வரணும். இதுக்கு பேர் தக்குவா. ஒரு இமாம் இருந்தார், அவருடைய பேரு முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெரிய வியாபாரி, சஹாபாக்களை கண்டவர், சஹாபாக்கள்கிட்ட இருந்து நிறைய குர்ஆன் ஹதீஸ படித்தவர். முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவோட மருமகன் என்று சொல்லப்படுது. இவருக்கு அல்லாஹ் தஆலா பெரிய அறிவை கொடுத்திருந்தான். கனவுக்கு விளக்க சொல்லுவாங்க. ஒரு மனிதன் ஓடோடி வருவார், நான் நேத்து ராவே தண்ணியை கண்டுட்டேன், தண்ணி கண்டுட்டேன். என்ன விளக்கம் என்றா அழகா விளக்க சொல்லுவார். இனிமத்த ரோடோடி வருவாரே, நான் பால் குடிக்கிறத கண்டுட்டேன் என்றுவாங்க. என்ன விளக்கம்? அழகா சொல்லுவாங்க. எப்ப கண்டீங்க? எப்படி கண்டீங்க? பால் குடிக்கிறதையா கண்டீங்க? அல்லாஹ் அவளுக்கு கல்வி ஞானத்தை தருவான். அந்த விளக்கத்துடைய அறிவு இருக்குது. இனிமத்தரோடோடி வருவார் ஒரு வாலிபர், நான் நேற்று கனவுல கண்டேன். தார கண்டீங்க? ஒரு பெண்மணியை கண்டேன் என்றான். பெண்மணியை கண்டேன் என்றான். அப்படியா? இதுக்கு விளக்கம் என்ன? இதற்கு விளக்கத்தை விளக்கமாக தான் சொல்லுவார். நீங்க வாங்க உட்காருங்க, நீங்க எப்படி கண்டீங்க? இவர் திருமணம் முடிக்கிற நியத்துல இருக்கிறார். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு பார்க்க வேண்டும், சுன்னத். எனவே அந்த பெண்ணை பார்க்கிற நோக்கத்துல இருந்தவர் கனவுல கண்டுட்டார் அந்த பெண்ணை, இஸ்திகாராவுக்கு பின்னால. அப்ப சொன்னாங்க, அந்த பெண் உங்களுக்கு மனைவியாக வரும். இப்படி
இந்த இமாம் இவ்வளவு பெரிய விளக்கசாலி, கனவுக்கு விளக்கம் சொல்றதில்லை. இவர் அவ்வளவு பெரிய அறிவாளி. கிடைக்கிற நேரத்தில் ஒரு வியாபாரம் செய்வார். கிடைக்கிற நேரத்தில் வியாபாரம், சுத்த ஹலாலா வியாபாரம் செய்யணும், தேடணும், மக்களுக்கு கொடுக்கணும், ஜகாத் கொடுக்கணும், சதகா கொடுக்கணும், ஹதியா கொடுக்கணும், மிஸ்கின்களுக்கு, இயலாதவர்களுக்கு. இவருடைய நோக்கம் வியாபாரமும் செய்வார். ஜெய்தூன் வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வார். ஜெய்தூன் வியாபாரம் செய்யற நேரத்தில் அருமையானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இவர் சில்லறையாக வியாபாரம் செஞ்சது பெரிய ஒரு கொள்ளளவுக்கு முதல் கிடைச்சிச்சு. இப்ப பெரிய ஹோல்சேலாக நிறைய 20,000 திர்ஹங்களை கொடுத்து எண்ணெய் அலப்பிச்சு கொண்ட ஜெய்தூன் ஒலிவ் ஆயில் பஜாருக்கு போடணும். இப்ப அப்படியே அவருடைய ஸ்டோர்ல சாமான் வச்சிருக்குது. ஒரு வாரத்துக்கு பின்னால 2 வேலையாளிகள் அடிமைகிட்ட சொல்றாங்க, இப்ப பஜாருக்கு போடுற நம்பர் வந்துச்சு, இப்ப இந்த சாமானை எடுத்து நீங்க போத்தலுக்கு பேக் பண்ணி நாங்க கொடுப்போம் என்று 3 பேரும் சேர்ந்து ஸ்டோருக்கு போனா, அந்த எண்ணெய் வடிக்கிற வடியில ஒரு பெரிய வடி, அந்த வடியில எலி ஒன்று செத்து இருக்குது. தலையில கைய வைக்கிறான். கேட்டாங்க இந்த 2 பேர்ட்டையும், நீங்க இந்த வடியிலையா நீங்க எண்ணெய வடிச்சீங்க? ஆமண்டாங்க. இந்த எலி இருக்கிற நேரமா நீங்க எண்ணெய வடிச்சீங்க? ஆமண்டாங்க. எங்களுக்கு தெரியாது, எலி இருக்குது. இப்ப யோசிக்கிறான், செத்தது நஜீஸ், நாங்க வடிச்சது இப்ப ஜெய்தூன் நஜீஸாக மாறிட்டு பஜாருக்கு மக்களுக்கு கொடுத்தால் இதை சாப்பிட்றவங்களுக்கு நோய் ஏற்படலாம். இஸ்லாமிய ஷரியால இப்படி வியாபாரம் செய்யறது சுத்த ஹராம். 100க்கு 1 கூட இது அனுமதி இல்லை. ஹராமான இந்த பொருள் நஜீஸ் ஆகிட்டு இப்படி வியாபாரம் செய்ய இயலாது. தலை குழம்பி போயிட்டு முடிவு செய்தார், நாங்க பெங்களூர்காரரா ஆயினாலும் பரவாயில்லை, லொஸ்ட் ஆயினாலும் பரவாயில்லை, எங்களை பிடிச்சி ஜெயில போட்டாலும் பரவாயில்லை, இது அப்படியே கொட்டிடுவேன், வியாபாரிகளுக்கு கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க. எல்லாத்தையும் கொட்டினதுக்கு பின்னால வியாபாரிகள் எடுத்தவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லை. இப்ப என்ன நடந்துச்சு? வழக்கு போட்டாங்க. போயிட்டு வழக்குல முடிவெடுக்கப்பட்டுச்சு, இவரை கொனைத்து ஜெயில அடைக்கணும் என்று. 1 வருஷம் ஜெயில இருந்தார். அதுக்கு பின்னால வியாபாரிகள் யோசித்தாங்க, எங்களோட சேர்ந்து வியாபாரம் செய்யறவரே, சுபஹானல்லாஹ், ஹலால் ஹராம்ல பேணுதல் உள்ள ஒரு இமாம் அல்லவா, இவருக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணும் என்று திரும்ப 1 வருஷத்துக்கு பின்னால் அந்த வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து அவங்களோட ஜகாத்தை கடனாளிகளுக்கு கொடுத்து அந்த இமாம வெளியே எடுத்தான். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, ஏடி இதை சொன்னேன், நான் தொழுகையில மட்டுமல்ல எங்களுக்கு தக்குவா வரும், நோம்புல மட்டுமல்ல தக்குவா, திக்ர்ல துஆல மட்டுமல்ல தக்குவா, ஹலால் ஹராம் கொடுக்கல் வாங்கல்ல தக்குவா வரும். நாங்க பஜாருக்கு போடுற சோஸ் இது மக்களுக்கு உடந்தையானதா, சுகமானதா, அல்லது மக்களுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடியதா? மக்களுக்கு கொடுக்கிற இந்த பொருள் நாங்க ஏமாத்தியா பொய் சொல்லியா கொடுக்கிறது? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஹலால் ஹராம்ல ஒவ்வொருத்தருக்கும் தக்குவா வரும். இதைத்தான் அல்லாஹ் நோன்பு கொண்டு எதிர்பார்க்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்ட எந்த ஒரு உடம்பும் சுவர்க்கம் செல்லாது. வகுதிய பில் ஹராம் ஃபன்னா யுஸ்தஜாபு லஹு. ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்ட உடம்புடைய துஆ எப்படி கபூலாகும்? நோம்பு கொண்டு 27 முடிய போகுது. அல்லாஹ்ட்ட துஆ கேட்க வேணும், யா அல்லாஹ் எனக்கு ஹலால் ஹராம்ல தக்குவா தந்துரு, வியாபாரத்துல தக்குவா தந்துரு, குடும்ப வாழ்க்கையில தக்குவா தந்துரு, முஆஷரால தக்குவாவை தந்துரு, இருட்டுல தக்குவாவை தந்துரு, தனிமையில தக்குவாவை தந்துரு, பயணத்துல தக்குவாவை தந்துரு, எல்லா நேரத்திலையும் தக்குவா தந்துரு. ஒரு நாள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இரவு நேரத்துல மக்களுடைய நிலைமைகளை விசாரிக்கிறதுக்காக வேண்டி போய் கொண்டிருக்கிறாங்க. அங்க ஒரு வீட்டில் ஒரு சம்பாஷணம் நடக்குது. உம்மாவுக்கும் மகளுக்கும் இடையில ஒரு சம்பாஷணம் நடக்குது. உம்மாவுக்கும் மகளுக்கும் இடையில ஒரு சம்பாஷணம். வீட்டில் ஆண்கள் இல்லை,
தாயும் மகளும் மட்டும்தான் இருந்தாங்க. இவங்க ஒரு ஒட்டகம் வச்சிருந்தாங்க, பல ஒட்டகங்கள். அந்த ஒட்டகத்துல பாலை கரைச்சி பஜாருக்கு போடுவாங்க. அதுல கிடைக்கிற ஒஜீபனத்துல சுப்ஹானல்லாஹ் அவங்க சாப்பிடுவாங்க, சதக்காவும் கொடுப்பாங்க. ரொம்ப தைரியமான பெண்கள், ரொம்ப தைரியமான பெண்கள். அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம். ஒரு பெண் ஹலாலாக அவட வீட்டில இருந்து கண்ணியமான முறையில ஒரு கை தொழில் செய்து அதை ஆண்கள்கிட்ட கொடுத்து அதை வித்து கிடைக்கிற காசை சதக்கா கொடுக்கிறது அல்லாஹ்க்கு ரொம்ப ரொம்ப விருப்பம், ரொம்ப ரொம்ப விருப்பம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்களோட பேர் ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களோட திருமணம் வானத்துல நடந்துச்சு. வேற எந்த ஒரு பெண்ணுடைய திருமணமும் வானத்துல அல்லாஹ் வழியாக இருந்த நடத்தல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்யாணம் அவங்க வாரத்துக்கு முதல்ல வானத்துல நடந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு ஒரு ஆணுக்கே ஒரு பெண் இல்லாம இருக்கேலாதே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். ரெண்டு பேரும் நிக்க கூடாது என்பதற்காக மஹரம் இல்லாம அண்ணன் நிக்காக செஞ்சு விட்டான். அது வானத்துல நடந்துச்சு அவங்க வாரத்துக்கு முதல்ல. அடுத்த திருமணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுக்கும் மட்டும்தான் வானத்துல நடந்துச்சு. இவங்க பூமியில இருந்தாங்க, வானத்துல அல்லாஹ்வே திருமணம் செஞ்சு முடிச்சிட்டான். அப்படி இந்த பெண் அவ்வளவு பெரிய உத்தமியா. கண்ணியமான சகோதரர்களே, இந்த பெண்ணிடத்த இருந்த தன்மை எப்படி என்றா நல்ல தன்மைகள் நிறைய இருந்துச்சு. அதுல ஒன்று சதக்கா கொடுக்கிற தன்மை, முஸ்லீம்களோட இரக்கமான தன்மை, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தால அல்லாஹ்வுடைய தக்வால மக்களுக்கு சதக்கா கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க சதக்கா? நானும் மார்த்த சொல்லுவாங்க, இந்த ஒட்டகம் அறுக்கிற நேரத்துல ஆடு அதிகமா அறுப்பாங்க, மாடு கொஞ்சம் தான் அறுப்பாங்க. அங்க குறைச்சல், அங்க ஒட்டகங்கள் ஆடுகள் கூட. இந்த அறுத்து முடிஞ்சதுக்கு பின்னால விலையை பேசி தோலெல்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க. தோலெல்லாம் குறைந்ததுக்கு பின்னால் அந்த தோலை பதனிட்டு கழுகி காய வச்சு என்ன செய்வாங்கண்டா லோட்டாக்கள் செய்வாங்க, கைப்பை செய்வாங்க, இதே மாதிரி தண்ணி கொடுக்கிற குடம் செய்வாங்க, இது போன்றே தலையணி செய்வாங்க. இந்த தோலால எல்லாத்தையும் செய்வாங்க. திரும்ப நாணமார்ட்டையே கொடுப்பான். நாணமார் நிறைய இருந்துச்சு, பஜாருக்கு போடுங்கன்னு வித்துடுவான். வித்துட்டு கிடைக்கிற ஒன்றை என்ன செய்வாங்கண்டா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையில கொடுப்பாங்க. அவங்களோட தேவைகள் ஜிஹாதுக்கு, அடுத்ததை சதக்கா கொடுத்துடுவாங்க, அடுத்ததை குடும்ப தேவைக்கு வைப்பாங்க. கனிமான சகோதரர்களே, அந்த ஸைனப் பின்த் ஜஹஷ் நிக்காஹத்தான் அல்லாஹ் சுவர்க்கத்தில் எடுத்தான். நல்ல தைரியமான பெண்மணி, அல்லாஹ்வோட அன்பான தக்வா உள்ள பெண்மணி, எதையும் சாதிக்கிற தைரியம், ஆண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பான். இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல உம்மா மகனும் ஆண்கள் இல்லையே என்று அவங்க கலைச்சி போக இல்லை. ஒட்டகத்துல இருந்து பாலை எடுத்து பஜாருக்கு தாய் கொனைத்து போட்டுடுவாங்க. ஒரு நாள் ஒட்டகத்துல பால் குறைச்சல். உம்மை சொல்ற மகள்கிட்ட, யா பின்தி குமி ஃபம்சிஜி அல்லபன பில்மா, எலும்புங்க, வியாபாரம் போதாது, பாலோட தண்ணியை சேர்த்துடுங்கண்டாங்க. வெளியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஃபகாலத்தில் பின்த், மகள் சொல்லிச்சு, யா உம்மி, ஏ தாயே, இன்னஹு உமர், இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஜமான், நஹா அமீருல் முஃமினீன் அன் ذلك, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரத்திலே இப்படி ஏமாத்திரத்தை தடுத்திருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா? ஃபகாலத் இன்னஹு லா யரானா, உம்மை சொல்லிச்சு, உமர் என்ன பார்த்து கொண்டிருக்கிறா, இந்த இரவுல நாங்க தண்ணீரை பால்ல கலக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கொண்டு இருக்க மாட்டாங்களே சொன்னாங்க. ஃபகாலத் ரப்பு உமர் யரானா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கல இருந்தாலும் என்ன உங்களை படைச்ச இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, தாய்மார்களும் வந்திருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் விளங்குகிற சில விஷயங்களை தான் கட்டாயமாக முதாக்கரா செய்யணும். அருமையான சகோதரர்களே, அதனால சின்ன விஷயங்களை நாங்கள் முதாக்கரா செய்கிறோம். தாய்மார்கள், சகோதரி அவர்களும் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. அந்த மகள்கிட்ட இருந்தது தக்வா. ஃபகால ரப்பு உமர் யரானா, தாயை பார்த்து சொன்னாங்க, தாயே
உமர் ரலியல்லாஹு நாங்க பார்க்கல, யாரும் பார்க்கலாட்டியும் படைச்ச இறைவன் உமருடைய ரப்பு எங்கட ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விடத்துல நீங்க என்ன பதில் சொல்ல போவீங்க? ஹலால ஹராமாக்கி மக்களுக்கு கொடுத்து ஏமாத்தி வியாபாரம் செஞ்சுட்டு கிடைக்கிற பணத்தால நாங்க சாப்பிட்டு நரகத்துக்கு போற வழியையா நீங்க தேர்ந்தெடுத்தீங்க தாயே என்று சுப்ஹானல்லாஹ் அந்த மகள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க தாயிட்ட. இதுக்கு பேர் தான் தக்வா. ஒரு 2 வார்த்தையை இந்த உலமாக்கிட்ட சொல்லி பாடமாய்க்கோங்க. இன்ஷா அல்லாஹ் எனக்கு நேரம் கிடைச்சா நான் எழுதி தாரேன். 2 வார்த்தை வீட்டில் உள்ள பெண்களுக்கு சிறுவர்களுக்கு எல்லாருக்கும் படிச்சு கொடுங்க. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிச்சு கொடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. சஹாபாக்கள் இருக்கிற நேரம் வெள்ளை உடுப்பு உடுத்து கொண்டு வந்தாங்க. வந்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலுக்கு கால் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய நபியிட முட்டுக்கால்ல கையை வச்சு கேட்டாங்க, மல் இஹ்சான், தக்வாண்டா என்ன நாயகமே? தக்வாண்டா என்ன? உள்ளம் பரிசுத்தம் என்றா என்னன்னு கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா பதில் சொன்னா, அன்த அபுதல்லாஹ் கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். எப்பவுமே நீங்க அல்லாஹ்வை பார்க்கிற சிந்தனையை உங்களோட வாழ்க்கையில எடுத்துக்கொள்றது. அல்லாஹ்வை நாங்க பார்க்கிறோம், பள்ளியில மட்டுமல்ல, வியாபாரத்துல பார்க்கிறோம், குடும்ப வாழ்க்கையில பார்க்கிறோம், தனிமையில பார்க்கிறோம், இரவையில பார்க்கிறோம். அல்லாஹ்வை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஈமான் உங்களுக்கு கஷ்டமா? அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க அல்லது அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இதுக்கு பேர் தான் தக்வா. அந்த மகள் தாய் எப்படி திருத்தினாங்க? உங்களை எங்களை படைச்ச அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். உமர் ரலியல்லாஹு ரப்பாகிய அல்லாஹ் நீங்க எப்படி தண்ணியை கிளப்பீங்க? கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் எங்களோட வாழ்க்கையில ஒரு தக்வா. நோம்ப கொண்டு லஅல்லக்கும் தத்தகூன், தக்வாதாரிகளாக நீங்க மாற வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துக்கு முதல்ல நடந்த ஒரு சம்பவம், ஆச்சரியமான ஒரு சம்பவம். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, சில நேரம் கேட்டிருக்க மாட்டீங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்குது. என்னோட உலமாக்கள் தௌரா ஹதீஸ்ல இருக்கிற உலமாக்களுக்கு படிச்சு கொடுத்துக்கிற நேரத்துல அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம். வாழ்க்கையில நாங்க எடுக்கிறதுக்கு நீங்க எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். அவங்களுக்கு முன்னால ஏனைய நபிமார்களுடைய காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். ஒரு மனிதர், இவருக்கு ஒரு பெற்றோர்கள் இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க, மனைவி இருந்தாங்க. அன்றாடம் என்ன செய்வாரு? வியாபாரம் செய்வாரு, தொழில் செய்வாரு. வியாபாரம் செஞ்சு தொழில் செஞ்சு மனைவிக்கு கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கும் கொடுப்பாங்க, பெற்றோர்களுக்கும் கொடுப்பாங்க. இவரால் சின்ன 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 தவறுகளும் ஏற்படுது, தப்புகளும் ஏற்படுது. இப்படி இவருடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் கடந்து கொண்டு இருக்குது. ஒரு நாள் வியாபாரம் கம்மியாகிட்டு, குறைஞ்சிட்டு, கிடைக்கிற காசு பணமும் குறைஞ்சிட்டு, இதனால ரொம்ப வறுமையாக ஆகிட்டு ஒரு நாள் கிடைக்கிற சாப்பாடை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுக்கு வந்தார். பெற்றோர்கள் ஞாபகம் வந்துச்சு, நோயாளிகள் ஞாபகம் வந்துச்சு. உடனடியாக அந்த பெற்றோர்களுக்கு போய் அந்த சாப்பாடை கொடுத்து அவங்களோட ஹிதுமத்தில் ஈடுபட்டாங்க. அவங்களோட மருந்து, அவங்களோட எல்லா விஷயத்திலும் ஈடுபட்டாங்க. இந்த ஈடுபட்ட நேரத்தில் அல்லாஹ் ஆர்டர் வருது மலக்குல் மௌத்துக்கு, இவர்கிட்ட ரூஹ போய் எடுத்துட்டு வாங்க. இவர்கிட்ட ரூஹ போய் எடுத்துட்டு வாங்க. மலக்குல் மௌத்துக்கு அல்லாஹ் ஆர்டர். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி வக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். நபியே, அதுக்கு பொறுப்பு போட்டிருக்கிற மலக்குல் மௌத் நிச்சயமாக அந்த நேரத்தில் வருவாங்க, உங்களோட ரூஹ எடுத்துட்டு போயிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். மலக்குல் மௌத் இவருடைய ரூஹை எடுக்கிறதுக்காக வேண்டி அப்படியே வாராங்க. வந்து ரூஹ எடுக்கிறதுக்கு முன்னுக்கு போறாரு. இடையில ஒரு அமல் தடுக்குது, ஒரு அமல் தடுக்குது. எடுக்காங்க 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 ஒரு அமல் அவரை தடுக்குது. பெரிய பிரச்சனை ஆயிட்டு லிஸ்ட பார்த்தாரு. அல்லாஹ் கொடுத்த அந்த அட்டவணையை பார்த்தாங்க. சரியா பேர் எழுதப்பட்டிருக்குது, ஊரும் சரியா இருக்குது, நேரமும் சரியா இருக்குது, எல்லாம் சரியா தான் இருக்குது. ஆனா இந்த அமல் எடுக்க உற்ற இல்லையே. கண்ணியமானவர்களே,
பட்டோல அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. மரண சஹதிக்கேன்னு வாங்க, பேஸ் சர்டிபிகேட் எங்கட கையில இருக்குது. ஆனா மரண சஹதிக்க அல்லாஹ்ட கையில இருக்குது. நேரத்துக்கு வந்து எடுத்துட்டு போய்த்துருவாங்க. யாரையும் மாத்தி எடுக்கிறே இல்ல. அப்துல்லாவை மௌத்தாக்கோனும் கல்முனையில லுஹாவுடைய நேரம் என்ற ஷரியா எடுப்பாங்க. அப்துல் ரஹ்மான வந்து ரூஹ் எடுத்துட்டு போய்த்துட மாட்டாங்க. அப்துல் ரஹ்மான் ரூஹ் எடுக்க மாட்டாங்க. யாரும் பயப்படாங்க, அப்துல்லாட ரூஹத்தான் எடுப்பாங்க. ஃபாத்திமாட ரூஹ எடுக்கணும். தஹஜ்ஜுடைய நேரம் 27ஆம் ஆண்டு சுப்ஹானல்லாஹ் அவளோட ரூஹத்தை எடுப்பாங்க. அவட தாயுடைய ரூஹ எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அங்க எழுதப்பட்டிருக்கு. லிகுல்லி உம்மத்தின் அஜல் லா யஸ்தகிரூன ஸாஅ வலா யஸ்தக்திமூன். நீங்க எவ்வளவு காலம் வாழுவீங்க, எவ்வளவு ரிஸ்க் சாப்பிடுவீங்க, எவ்வளவு அமல் செய்வீங்க, எல்லாம் முடிவு செய்யப்பட்டு முடிஞ்சு லிஸ்ட்ல எழுதப்பட்டிருக்குது. இப்ப ரூஹை எடுக்க பார்க்கறாங்க, இந்த அமல் தடுக்குது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மலக்கல் மௌத் பார்த்தாங்க, இது சரி வர இல்ல, 2 சிறக அடிச்சாங்க, அல்லாஹ் இடத்துல போயிட்டாங்க. எவ்வளவு சக்தி உள்ளவன்னு பாருங்க. மலக்கல் மௌத்துக்கு எவ்வளவு சக்தி. உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வசுலாஸ வர்பா யஸீது ஃபீ ஹல்கி மா யஷா. உங்களுக்கு நேரம் கிடைச்சிட்டா சூரா யாசீனுக்கு முன்னால் ஒரு சூரா உண்டு, சூரா ஃபாத்திர் என்ற ஒரு சூரா. அந்த ஃபாத்திர் என்ற சூரால மலக்குகளை பத்தி அழகா அல்லாஹ் பேசுறார். 2 ரெக்க, 3 ரெக்க, 4 ரெக்க, அதை விட கூடுதலான ரெக்கைகளை கொடுத்திருக்கிறோம். 2 ரெக்கையை அடிச்சுட்டா வானத்துக்கே போய்த்துடுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 600 இறக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல 2 விரிச்சிட்டா கிழக்கில் இருந்து மேற்கு வரையில இந்த பூமியே மூடிக்கொள்ளும். அவ்வளவு பெரிய சக்தி உள்ளவங்க மலக்குகள். மலக்கல் மௌத் வானத்துக்கு போயிட்டான். இப்ப அல்லாஹ்விடத்துல கேட்கிற, யா அல்லாஹ், நீ இந்த மனிதனுடைய ரூஹ எடுக்க சொன்னாய், நேரமும் சரி, காலமும் சரி, எல்லாமும் சரி, ஆனா இந்த அமல் தடுத்து கொண்டிருக்குதே, இது என்ன அமல்? இப்ப மலக்கல் மௌத் அல்லாஹ்ட்ட கேட்கிறது. அல்லாஹ் பதில் சொல்றான், இந்த 2 வயசாளி பெற்றோர்கள் இருக்கிறாங்க, நோயாளி இருக்கிறாங்க. இந்த பெற்றோர்களை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. இவருடைய நோயை விசாரிக்கிறதுக்கு, மருந்து கொடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. இவங்க வீணாயிடுவாங்க, பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லாம போயிடுவாங்க. இந்த ஒரே ஒரு மகன் தான் இவருடைய பிள்ளைகளை விட, மனைவியை விட முக்கியத்துவம் கொடுத்து உணவு கொடுக்கிறது இவர், மருந்து கொடுக்கிறவர் இவர், நோயை பார்க்கிறது இவர், அவங்களை சுத்தம் செய்யறது இவர். எனவே இவருடைய ஆயுளை நீளமாக்குங்க. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், எழுதப்பட்ட நேரம் முடிஞ்சிட்டு, எழுதப்பட்ட நேரம் முடிஞ்சிட்டு. அல்லாஹ் சொல்றான், சட்டத்தை போட்டவன் நான் தான், சட்டத்துல விதிவிலக்கை வைக்கிறவன் நான் தான். கம்பெனிக்கு மேனேஜர் கம்பெனிக்கு ஓனருக்கு முடியும் வேண்டிய சட்டத்தை முன்பின்னாக்க. வலிக்குள்ளி ஷைஇன் கவாயித், ஒவ்வொன்றுக்கும் சட்டத்தை போட்டவன் நான். வலிக்குள்ளி கவாயித் இஸ்திஸ்னா, ஒவ்வொரு சட்டத்துக்கும் விதிவிலக்கும் என்னிடத்தில் இருக்குது. அவருடைய ஆயுள கூட்டுங்க. சுப்ஹானல்லாஹ், அவருடைய ஆயுள் கூட்டப்படுது, மகண்ட ஆயுள். கண்ணியமான சகோதரர்களே, இதுக்கு பேர் தான் தக்வா, இதுக்கு பேர் தான் அல்லாஹ்வுடைய முஹப்பத். பெற்றோர்களை சுப்ஹானல்லாஹ் மதிச்சு, அந்த பெற்றோர்களை நோயை பார்த்து அவர்களை விசாரிச்சு அவர்களுடைய தேவைகளை, அவருடைய தேவையை விட முன்னுரிமை கொடுத்து அந்த ஹிதமத்தில் ஈடுபடுறாரு. இதுக்கு பேர் தான் தக்வா. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த வேலை செய்யறோம்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்பு எங்களுக்கு பரிசு தர வேண்டிய பாடங்கள் இது. நோன்பு எங்களுக்கு பரிசு தர வேண்டிய நிறைய தக்வாவுடைய பாடம், நிறைய நன்மையான பாடங்கள் நிறைய இருக்குது. அதனால் அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தக்வாவுடைய பாடத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக படிச்சுக்கணும். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் தொழுது கொண்டிருந்தாங்க. மகள் ஞாபகம் வந்துச்சு. பெரும்பாலும் நோம்புடைய காலம், மகளும் மருமகனும் ஞாபகம் வந்துச்சு. இவங்க எலும்பில்லையா? ஈத்திகாஃப் இருக்கிறவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா தொழுவாங்க. தொழுது இடையில அவசரமாக பக்கத்துல பாத்திமாட வீடு இருக்குது, அதுக்கு பேத்தி எழுப்பாட்டி விடுவாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்து கொஞ்சம் புதிய ஜோடு, அவங்கள எழுப்பாட்டினாங்க. ஆனா எலும்பை இல்லை, 2 பேரும் எலும்பை இல்லை. ஒரு தடவை எழுப்பாட்டினாங்க, 2 தடவை, 3 தடவை. பாத்திமா நாயகி ஹதரத் அலி ரலியல்லாஹு அவங்கள 3 தடவை எழுப்பாட்டி எலும்பெல்லாம் வந்துட்டாங்க. வந்து அவங்களோட தொழுகையில ஈடுபட்டுட்டாங்க.
கண்ணியமான சகோதரி அடுத்த நாள் காலையில மகளை சந்திக்கிறதுக்காக வெளி போறாங்க. போய் உட்கார்ந்து கொண்டு மகள்கிட்ட கேட்கிறாங்க, அல்லா துசல்லூன், நான் உங்களை நேற்று இரவு தஹஜ்ஜுக்கு எழுப்பினேனே, நீங்க நேற்று இரவு எலும்பல்லையா? ஒரு ரிவாயத் இது நோம்புடைய காலம், நோம்புடைய காலத்துல நீங்க அல்லாஹ்வை இரவு வணக்கத்துல ஈடுபடலையான்னு கேட்டாங்க. மகள் மௌனமாயிட்டாங்க வெக்கத்தினால. மருமகன் பதில் சொல்றாரு. ஹதரத் அலி ரலியல்லாஹு ரொம்ப தைரியமானவங்க. அவங்க மருமகன் ஆகிறதுக்கு முதல்ல பெரியப்பாவுடைய ஷாச்சாவுடைய மகன், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டாளி, ரொம்ப பலமாய் இருந்தவங்க அல்லாஹ்வுடைய நபிக்கு. மருமகன் பதில் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எழுப்பாற்ற நேரம் உண்மையிலே எங்களுக்கு எலும்ப ஏலாமல் போயிடுச்சு, எங்களுக்கு விளங்க இல்லை. காரணம் என்ன? நீங்க எழுப்பாற்ற நேரம் இன்னமா அன்புசுனா பியதில்லா, நானும் உங்களோட மகளும் பூமியில தான் இருந்தேன் தூங்கி கொண்டு, ஆனா ரூஹு மேல போயிட்டு இருந்துச்சு. நாங்க தூங்குற நேரம் ரூஹு அல்லாட்ட என்று நீங்க தான் சொன்னீங்க. இன்னமா அன்புசுனா பியதில்லா, நீங்க எழுப்பாற்ற நேரம் எங்களுக்கு எலும்ப ஏலாம போன காரணம் அல்லாஹ் எங்களுக்கு திரும்ப ரூஹ தரல. அல்லாஹ் எங்களுக்கு ரூஹ தந்திருந்தா நாங்க எழும்பி இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில கையை வச்சுக்கிட்டு யோசிக்கிறாங்க, என்னடா இது? நான் மகளையும் மருமகனையும் எழுப்பாட்ட வந்தேன். இரவு நேரம், நோம்புடைய நேரம், வீணாகிடாம இருக்கணும். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், லைலத்துல் கத்ர் கிடைக்கிற நேரங்கள், காலங்கள். மகனையும் மருமகனையும் எழுப்பாட்ட வந்தேன். எழுப்பாட்ட இவர் சொல்றாரு, அவங்க எழும்பாததுக்கு காரணம் ரூஹு மேல போய்த்திட்டான். தூங்குற நேரம் ரூஹு மேல போய்த்திட்டான். ரூஹ அல்லாஹ் தந்திருந்தா எங்களுக்கு எழுப்பாட்டலாம், எலும்பு இருக்கலாம். ரூஹ அல்லாஹ் தர இல்ல, அதனால எங்களுக்கு முழிப்பு வர இல்ல என்று என்னோட விவாதம் செய்ய வாராரு. வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, இவர் அதிகமாக விவாதம் செய்ய வாராரு என்று தொடை கரித்தவர்களாக அப்படியே போய்த்திட்டான். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, இங்கிருந்து விளங்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிள்ளைகளுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுத்தாங்க. இரவு தொழுகையோட விஷயத்துல, தஹஜ்ஜத் தொழுகையோட விஷயத்துல எவ்வளவு முன்னுரிமை கொடுத்தாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இரவு தொழுகையை கட்டாயமா காட்டணும். தஹஜ்ஜத் தொழுகை, வித்ர் தொழுகை இந்த நோன்புக்கு மட்டுமல்ல, நோன்பு முடிஞ்சதுக்கு பின்னால அருமையானவர்களே, தஹஜ்ஜத்துடைய நேரம், அல்லாஹ் நெருங்குற நேரம். அல்லாஹ் கேட்கிறான், தார் துஆ செய்யறவங்க அவங்களோட துஆவை கபூல் செய்ய தயார். நோயை சொல்றவங்க யாரு? நோயை குணப்படுத்த தயார். கடனை சொல்றவங்க யாரு? கடனை நிறைவேற்ற தயார். தஹஜ்ஜத்துடைய நேரம். ஆனா அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம் நாங்க எல்லாம் தூங்குறோம். தஹஜ்ஜத்துடைய நேரம் தான் நாங்க எல்லாம் தூங்குறோம். அருமையானவர்களே, இந்த நோன்புல நாங்க சஹருக்கு எழும்பினோம், மாஷா அல்லாஹ். தஹஜ்ஜத் தொழுதோம், அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம். வித்ர் தொழுதோம், ரொம்ப விருப்பம். லுஹா தொழுதோம், ரொம்ப விருப்பம். இத நோன்புக்கு பின்னால விட்டுவிடக் கூடாது, இதை தொடர்ந்து செய்யும். இந்த தொழுகைகள் தான் தக்வா. இது சிறுவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த தொழுகையில எல்லாரும் ஈடுபடணும். ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அவங்களோட பேரு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வீட்டுக்கு ஹிதமத்துக்கு போயிட்டு வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளம் வாலிபரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ரபியா கேட்டாங்க, சல்லி என்று கேட்டாங்க. சல்லி, நீங்க துவா ஏதாவது கேட்கணுமா கேளுங்க, நான் துவா கேட்கறதுக்கு. ஃபகால சல்லி யா ரபியா, உங்களுக்கு என்ன துவா செய்யணும்னு கேட்டாங்க. ஏன்? அவரோட முஹப்பத். அடிக்கடி ஹித்மத் செய்வாங்க, இரவு நேரத்தில் ஹித்மத் செய்வாங்க, பகல் நேரத்தில் ஹித்மத் செய்வாங்க இந்த இளம் வாலிபர். அதனால் அல்லாஹ்வுடைய நபி கேட்டாங்க, உங்களுக்கு துவா செய்யணுமா சொல்லுங்க, என்ன தேவை இருக்குது? அந்த இளம் வாலிபர், அருமையானவர்களே, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த தேவை இருக்குது, நீங்க துவா செய்யுங்கடா. இந்த தேவை இருக்குது, துவா செய்யுங்க. இந்த தேவை இருக்குது, துவா செய்யுங்க. என்ன தேவை கேட்டு இருப்பார்? ஒரு இளம் வாலிபர்கள்ட்ட கேட்டா என்ன தேவை இருக்குது என்று ஒரு ஹசரத் வைத்து கேட்டா அவர் சொல்லுவார், ஹசரத் எனக்கு துவா செய்யுங்க, நான் 7 லெவல் எடுக்கிறேன், நான் அட்வான்ஸ் லெவல் எடுக்கிறேன், அந்த பரீட்சையில பாஸ் ஆக சுப்ஹானல்லாஹ் கட்டாயம் மற்றவர்களுடைய துவா கபூல் ஆகும். இன்னொரு வாலிபட்ட கேட்டா, நான் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கிறேன் ஹசரத், கட்டாயம் துவா செய்யுங்க, இந்த வியாபாரத்தால ஜகாத் கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், கட்டாயம் வியாபாரத்தை பத்தி சொல்லுவாரு, அவருக்கு துவா செய்யுங்க. இன்னொரு வாலிபர்கிட்ட கேட்டா, இன்னொரு வாலிபர் சொல்ல, ஹசரத் அல்ஹம்துலில்லாஹ் என் எல்லா வேலைகளும் முடிஞ்சிருக்குது, இப்ப கல்யாணம் முடிக்கிற நம்பர், சாலிஹான ஒரு மனைவி கிடைக்க துவா செய்யுங்க. சாலிஹான ஒரு மனைவி உண்டு கிடைக்க துவா செய்யுங்க, கட்டாயம் தேவை.
வாழ்க்கைக்கு கட்டாயம் தேவை. இப்படிதான் நீங்க வாலிபர்கள் கேட்பாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ரபியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த துஆவை கேட்கல. இந்த துஆ ஒன்று கேட்க இல்ல. என்ன கேட்டாங்க தெரியுமா? ஃபகால ஸல்லி ரபியா, உங்களுக்கு என்ன துஆ செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் ஃபகால அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு துனியால ஒன்றுமே தேவையில்லை, நாளைக்கு சுவர்க்கத்துல உங்களுக்கு பக்கத்துல இருக்கணும் என்றாங்க. ஃபகால அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்துல உங்களுக்கு பக்கத்துல இருக்கணும், இதுக்கு மட்டும் துஆ கேளுங்க என்றா. ஃபகால வகைர தாலிக், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த இளம் வாலிபருக்கு எவ்வளவு தேவை இருக்குது வாப்பா, துன்யால எவ்வளவு தேவை இருக்கு, சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் தாண்டி ஆகிரத்தை சுவர்க்கத்தையே கேட்கிறாரே என்று திரும்ப கேட்டாங்க ஆச்சரியமா. ஃபகால வகைர தாலிக், உங்களுக்கு வேறொன்றும் இல்லையா, இந்த இது மட்டுமா தேவை? ஓ குல்து வகை குல்து ஹுவதாக்க குல்து ஹுவதாக்க யா ரசூலல்லாஹ், எனக்கு துன்யால எப்படி வாழ்ந்தாலும் சரி யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு மௌத்தாகிடுவேன், ஒரு நாளைக்கு எல்லாரும் மௌத்தாகிற நேரம் நானும் பைத்திருவேன், அப்படி இல்லை நேரத்தோடய மௌத்தாகிடுவேன், மறுமைதான் உண்மை யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்லி இருக்கிறீங்க சுவர்க்கத்துல உங்களுக்கு பக்கத்துல வாழ வேண்டும், இந்த துஆவை கேளுங்கடா. கண்ணியமான சகோதரர்களே, இளம் வாலிபர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்துல வாழ்ற பாக்கியம் கிடைக்கணும்டா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளம் சஹாபிக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தார். அதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல வரேன். ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், ரபியா நீங்க அதிகம் இரவு நேரம் சஜதா செய்யுங்கடா, அதிகம் இரவு நேரம் தஹஜ்ஜத்ல ஈடுபடுங்கடா. வித்ர் தஹஜ்ஜத் தொழுக அருமையானவர்களே, இன்றைக்கு எங்கட பிள்ளைகளோட கல்புல வெளிச்சத்தை உண்டாக்கும், எங்கட குழந்தைகளுடைய கல்புல தக்வாவை உண்டாக்கும். அது மட்டுமல்ல, வீட்டில ரஹ்மத்தை பரக்கத்தை பிரகாசத்தை உண்டாக்கும், வீட்டில ஒத்துமையை சந்தோஷத்தை உண்டாக்கும். பிள்ளைகளை கண்குறிச்சியாக நன்மாராயமாக அழகு அலங்காரமாக பெற்றோர்கள் மௌத்தாகிட்டா அவர்களுக்கு வக்குப்புரிய சொத்தாக மாத்துறது இந்த தஹஜ்ஜத்துடைய வித்ருடைய தொழுகை. நோம்புல கிடைச்ச பயிற்சிய இந்த பிள்ளைகளை வச்சு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தந்த பெரும் பாக்கியம் இந்த நோன்பை, இந்த நோம்புடைய பயிற்சி. ஒரு தாய் இருந்தாங்க, அந்த தாய் எப்பொழுதும் பாடசாலைக்கு அனுப்புற நேரம் பிள்ளைகளை நுஹா தொழுதுட்டு தான் அனுப்புவாங்க. 2 ரக்காத் நுஹா தொழ வச்சுட்டு தான் அனுப்புவாங்க. அவ்வளவு பொறுமதியானது நுஹாவுடைய 2 ரக்காத். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களோட தாய்மார்களே, ஆண்களை நீங்க யாமாரதுக்கு அனுப்புறீங்க, 2 ரக்காத் 4 ரக்காத் நுஹா தொலை வச்சு கட்டாயம் அனுப்புங்க. பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புறீங்க, மதரசாக்கு அனுப்புறீங்க, யாமாரத்துக்கு அனுப்புறீங்க, கிளாஸுக்கு அனுப்புறீங்க, 2 ரக்காத் நுஹா தொலை வச்சுட்டு அனுப்புங்க. அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமான தொழுகை 2 ரக்காத் 4 ரக்காத் நுஹா தொழுகை. ஒரு ஹதீஸ்ல வருது, மன் ஸல்லா அர்பஅன் பனல்லாஹு லஹு பைத்தன் கஸ்ரன் ஃபில் ஜன்னah, யார் 4 ரக்காத் நுஹா தொழுது வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்துல மாளிகையை ஒன்றை கட்டுவார். எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னொரு ரிவாயத்துல வருது, மன் ஸல்லா அர்பஅன் மின் ஸலாத்தில் லுஹா யக்ஃபிக ஃபி ஆখিরিன் நஹார், பகல்ல பகல்ல நீங்க ஆரம்பத்துல 4 ரக்காத் லுஹா தொழுவீங்க, யக்ஃபிக ஃபி ஆখিরিன் நஹார், கடைசி அதாவது பகல் வரையில இரவு வரையில உங்களோட தேவைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்குறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். சூரியன் உதிச்சு 15-20 நிமிஷத்துக்கு பின்னால உங்களுக்கு தொழலாம். சூரியன் நடுவீச்சுக்கு வருது 12 மணி வரையில, 12:20க்கு பாங்கண்டா 12 மணி வரையில உங்களுக்கு தொழலாம். 8 மணி 9 மணிக்கு தொழுகிறது மிக சிறந்தது. 2 ரக்காத்தாக குறைஞ்சது, 4 ரக்காத் நடுநிலைமையானது, 8 ரக்காத் 12 ரக்காத் மேலதிகமானது. 4 ரக்காத்தை கண்டினியூவா தொழுதுவாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களே, உங்களோட உடம்புல 360 மூட்டுக்கள் இருக்குதுண்டா, 360 மூட்டுக்கள். இந்த 360 மூட்டுக்களும் சுகமாக சுப்ஹானல்லாஹ் எழும்புது, ஆரோக்கியமாக. ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு சதக்கா கொடுக்க சொன்னார்கள், நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி, நன்றிக்காக வேண்டி ஒவ்வொரு சதக்காண்டா. சஹாபாக்கள் பார்த்தா 360 சதக்கை எங்களை கொடுக்குறது, 360 சதக்கை எப்படி கொடுக்குறேன்னு யோசிச்சான். சஹாபாக்கள் சொன்னாங்க, யஜ்ஸி அன்ஹா ரகஅதான் மின் ஸலாத்தில் லுஹா, 2 ரக்காத் லுஹா தொழுறீங்க 360 சதக்காக்களுக்கு சமம் என்றான். 2 ரக்காத் லுஹா தொழுக 360 சதக்காக்களுக்கு சமம்.
ஒரு சதகா இத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரித்தம் பழத்தை மற்றைய வீட்டுக்கு, ஒரு மிஸ்கீன் வீட்டுக்கு இஃப்தாருக்காக கொடுக்குறீங்க. நீங்க ஒரே ஒரு பேரித்தம் பழத்தை இஃப்தார் செய்ய ஒரு ஏழைக்கு கொடுக்கிறீங்க, ஒரு வழிபோக்கருக்கு கொடுக்கிறீங்க, ஒரு மிஸ்கீனுக்கு கொடுக்கிறீங்க, ஒரு ஃபக்கீருக்கு நீங்க கொடுக்கிறீங்க ஒரு பேரித்தம் பழத்தை. இஹ்லாஸோட நீங்க கொடுக்கிறீங்க. இத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரா, நரகத்தில் இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பா. 360 சதக்காண்டா, ஒரே ஒரு சதக்கா அருமையானவர்களே, நரகத்தில் இருந்து எங்களை பாதுகாக்கிறா. 360 சதக்காக்கள் எவ்வளவு பெரிய சுப்ஹானல்லாஹ் விஷயம் என்பதை நாங்க ஒவ்வொருத்தரையும் யோசிக்கும். ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு சதக்கா கொடுக்கிறாரு, தத்தகி சபீன பாப மின் மசாரி உஸ்ஸு, 70 விதமான முசீபத்துகளுடைய வாயல்களை இருந்து அவரை பாதுகாக்கிற. 70 விதமான முசீபத். ஒரு ஆக்சிடென்ட் ஆக போறது ஒரு முசீபத், அவர் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறார் ஒரு முசீபத், வியாபாரம் ஒன்று நடக்குது நஷ்டத்துல போகுது ஒரு முசீபத், கடுமையான நோய் வருது எதிர்பார்க்காத ஒரு முசீபத். கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, 70 விதமான முசீபத்துக்கள், கண்ணூறுகள், சூனியங்கள், கண்கிருஷ்டிகள் இல்லாமல் போறதுதான் சதகா. இப்ப 360 சதகாக்கு 2 ரக்காத் லுஹா தொழுகை என்றா நாங்க எத்தனை லுஹா தொழுகையை விட்டு இருப்போம்? எத்தனை லுஹா தொழுகையை விட்டு இருப்போம்? பாடசாலைக்கு போற நேரம் 2 ரக்காத் லுஹா தொலை வச்சு அனுப்புறது கஷ்டமா? வியாபாரத்துக்கு போற நேரம் 2 ரக்காத் எங்கட ஆண்களை தொழுதுட்டு அனுப்புறது கஷ்டமா? இல்லை சகோதரர்களே, அந்த தக்குவா, அந்த ஈமான் எங்கட வாழ்க்கையில இல்ல. நோம்பில நாங்க அதை கற்றுக்கொள்வோம். நாங்க ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக தஹஜ்ஜத்தை, லுஹாவை, வித்திர கட்டாயமாக இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரையில தொழக்கூடியவர்களாக நாங்க ஒவ்வொருத்தரும் மாறுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அருமையானவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவு, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளும் அவங்க முழு உலகத்திலேயும் சுத்தி கொண்டே இருப்பாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவண்டா முழு உலகத்திலேயே சுத்தி கொண்டே இருப்பான். அவங்களோட வாழ்க்கையில மலக்குகள் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட இந்த பூமிக்கு வருவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒருக்க மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அடிக்கடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஆனா அவர்களுக்கு பின்னால் இந்த உலகத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட மலக்குகள் ஒரு முறைதான் வருவாங்க. அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எவ்வளவு பெரிய இரவுண்டா அருமையானவர்களே, அந்த இரவை நாங்க எத்திக்கொண்டா, அடைந்து கொண்டா, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்கள் அமல் செய்வதை விட சிறந்தது. எத்தனை மாதம்? 1000 மாதம். வருடத்தால எப்படி? 83 வருடம். 83 வருடம் நாங்க வாழவுமான்னு தெரியா? இப்ப நேத்து மொயினாத்ங்கிற ஹசரத்துல் வஃபாத் ஆயினார், ஆக்சிடென்ட் ஆகி 49 வயசு. ஒரு பாடசாலையுடைய அதிபர், இந்த ஒரு மதரசாவுடைய அதிபர், 49 வயசு. நேத்து மொயினாத்து மௌத்தாயினாரு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த நேரத்துல எப்ப எந்த இடத்துல மௌத்து வரும்னு தெரியா? 1000 மாதங்கள் அமல் செய்யற சந்தர்ப்பத்தை ஒரே ஒரு இரவுல கொடுக்கிறான்டா. 83 வருடம் அமல் செய்யற சந்தர்ப்பத்தை, சுப்ஹானல்லாஹ், 83 வருடம் நாங்க வாழமோன்னு தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல ஒரு தாய் ஒன்று இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல அந்த தாயிட ஒரு பிள்ளை வஃபாத் ஆயிட்டான். இந்த தாய் அழுது கொண்டு இருக்கிறான். 3 நாளைக்கு மேல அழக்கூடாது, 3 நாளைக்கு மேல அழக்கூடாது. ஒரு கணவன் மௌத்தாகினாலே ஒழிய ஒரு மனைவி தான் 4 மாசம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். வேற யாருக்கும் 3 நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க இஸ்லாம் அனுமதிக்காது. இந்த தாய் மகன் மௌத்தாகிட்டே 4வது 5வது நாளும் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேள்விப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தாயிட்ட போய் சலாம் சொல்லி, நீங்க மகன் மௌத்தாயினதுக்காக அழுகிறீங்க, நீங்க இப்ப அழுகையை குறைச்சி கொள்ளுங்க, பொறுமையோட இருங்க, இந்த பொறுமையை கொண்டு அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவான், ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டான். இல்ல, என்னால ஏண்டா இந்த மகனை விட்டுட்டு பிரிய முடியாது, இந்த மகன் கவலையில நான் அழுகிறேன் என்றாங்க. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உட மகனுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டாங்க. உட மகனுக்கு மௌத்தாகிற நேரம் எத்தனை வயசு சொன்னாங்க? 300 வயசு. எத்தனை வயசு? 300 வயசு.
அந்த தாயை பார்த்து தலையில கையை வச்சு சொன்னாங்க, பின்னால ஒரு சமூகம் வரும், 60 வயசு 70 வயசு தான் வாழுவான். 60 வயசு 70 வயசு கூடினா 70 80 போவாங்க சில பேரு. அநேகமானவங்க 60 வயசு 70 வயசு. அந்த தாய்க்கு சிரிப்பு வந்துட்டு, சுப்ஹானல்லாஹ், அழுது கொண்டு இருந்தவங்க சிரிச்சிட்டாங்க. சிரிச்சு சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நபியே அப்படி என்றா நான் ஒரு சுஜூதுல கழிச்சிடுவேன். ஒரே சுஜூதுல 60 வருஷம் 70 வருஷத்தை கழிச்சிடுவேன். கனிமன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 20 ரக்காத் தராவி தொழுகைகளுக்கு எவ்வளவு பாரமாயிக்கு. சுப்ஹானல்லாஹ், 20 ரக்காத் தொழுகிறது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாயிக்கு. அந்த தாய் சொன்னாங்க, 60 70 வயசு ஒரு சுஜூதுல கழிப்பேன் என்று. அது ஏனைய உம்மத்துகளுக்கு அல்லாஹ் வயசை விஷாலமாக்கி கொடுத்திருக்கிறான். எங்களுக்கு வயசு குறைவு, 60 70 80 வயசு. அதுக்கு எந்த நேரத்துல எப்படி வரும் என்று தெரியா. அவர் மூத்தாகிட்டாரே, இவர் மூத்தாகிட்டார், என்ன காரணம்? ஆக்சிடென்ட் ஆயிட்டார், என்ன காரணம்? ஹார்ட் அட்டாக், என்ன காரணம்? பாத்ரூமுக்கு போனார், பிரஷர் வந்துட்டு விழுந்துட்டார். இதெல்லாம் காரணங்கள் அருமையானவர்களே, இதெல்லாம் காரணம். எல்லாரும் போகவே வேணும். ஆலமுல் அர்வாஹ் என்கிற ஆரம்ப ரூஹுகள், இரண்டாவது தாயுடைய வயிறு, அதுக்கு பின்னால இந்த பூமி, அதுக்கு பின்னால் அருமையானவர்களே கபுரு, அதுக்கு பின்னால மஹ்ஷர், இறுதி முடிவு சுவர்க்கம் அல்லது நரகம். இன்ஷா அல்லாஹ் அந்த சுவர்க்கத்தை தருவதற்காகத்தான் அல்லாஹ் ஆசை வைத்திருக்கிறார். இந்த நோன்புடைய எல்லா அமல்களையும் தந்து நீங்க சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளுங்க என்பதற்காக இந்த நோம்பில இன்னும் ஒரு விசேஷம், லைலத்துல் கத்ருடைய இரவு தந்தார். என்ன இரவு? லைலத்துல் கத்ருடைய இரவு. 1000 மாதங்கள், சுப்ஹானல்லாஹ், 83 வருடங்கள் அமல் செய்த பாக்கியத்தை அல்லாஹ் தாராண்டா. லேசாக யாரும் விட மாட்டான். அதனால இன்ஷா அல்லாஹ் அது இரவுக்கு பின்னால 21 இருக்கலாம், 23 இருக்கலாம், 27 இருக்கலாம். அநேகமாக அல்லாஹ்வுடைய நபி 27 தேட சொன்னாங்க. உங்களோட பள்ளியில அல்ஹம்துலில்லாஹ் 27 ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. எல்லா அமல்களும் இந்த உற்சாகத்தோட எல்லா அமல்களையும் நாங்க ஈடுபடுற, எல்லா அமல்களையும் ஈடுபடுற. யா அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தந்துடு. இன்ஷா அல்லாஹ் அந்த நியத்தில் அமல்களை ஈடுபட்டதுக்கு முயற்சியும் இன்ஷா அல்லாஹ். அதன் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவு அறிஞ்சி கொண்டா என்ன துஆ ஓதுறது என்று கேட்டாங்க. அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. மனைவியை பார்த்து சொன்னாங்க, இந்த துவா ஓதுங்க. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புகிறவன், என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். மன்னிப்பு தான் தேவை. மக்ஃபிரத்தோட தௌபாவோட அல்லாஹ்விடத்துல போயிட்டா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மர்மேல சுவர்க்கத்தை அடையலாம். இந்த துவாவை நாங்க அடிக்கடி ஓதுறது, அடிக்கடி சுஜூதுல ஓதுறது, சுப்ஹானல்லாஹ் அமலுக்கு பின்னால ஓதுறது, எல்லா நேரத்திலையும் ஓதுறது, பிள்ளைகளுக்கு ஓத கொடுக்கிறது. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. கண்ணியமானவர்களே, எப்படியாவது இந்த லைலத்துல் கத்ருடைய இரவையா அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கிடு, எங்க பெற்றோர்களுக்கு நசீபாக்கிடு என்று எல்லாருக்கும் துஆ செய்யுது. எல்லாரும் துஆ செய்யுது. லைலத்துல் கத்ருடைய இரவை அடையிறதுக்கு, இந்த பாக்கியத்தை அடையிறதுக்கு மிக முக்கியமான ஷர்த் ஒன்று இருக்குது. அதை சொல்றேன், கட்டாயமா சொல்லி இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சிக்கு நாங்க போவோம். யாருடனும் நாங்க எங்கட உறவுகளை துண்டிக்க கூடாது, இது நிபந்தனை. யாருக்கும் அநியாயம் செய்து இருக்கக்கூடாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல லைலத்துல் கத்ருடைய இரவை குறிப்பாக காட்டுறதுக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க. வார நேரம் அங்க மதீனால ஒரு இடத்துல 2 பேர் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. 2 பேர் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த சண்டையால அருமையானவர்களே வந்த மலக்கு அப்படியே லைலத்துல் கத்ருடைய இரவு எடுத்துட்டு போயிட்டாங்க. காட்டல்ல, இந்த நாளுக்கு தான் லைலத்துல் கத்ர் என்று காட்டல்ல, ஏதோ அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய நாட்டம். எனவே யாராவது கோபமாக இருந்தா உடனடியாக போய்த்து தாயோட இறக்கமாய்க்கோங்க, மனைவியோட இறக்கமாய்க்கோங்க, பிள்ளைகளோட இறக்கமாய்க்கோங்க, சகோதர சகோதரிகளோட இறக்கமாய்க்கோங்க. உறவுகளை துண்டிச்சு அநியாயம் செய்தவர்களுக்கு எந்த லைலத்துல் கத்ரும் இல்லை. அதனால் அருமையானவர்களே, யாருக்காவது நாங்க தவறு செஞ்சிருப்போம், ஏசி இருப்போம் என்றா உடனடியாக இன்ஷா அல்லாஹ் நாங்க அவர்கிட்ட வைத்து மன்னிப்பு கேட்போம். அப்படி இல்லை கொஞ்சம் தூரத்துல இருக்கிறாங்க, போன் பண்ணி அவர்கிட்ட போய் நாங்க மன்னிப்பு கேட்போம். அப்படி இல்லை அதுவும் கஷ்டமா இருக்குதா, உறுதி அணியத்தை வச்சுக்கோங்க, யா அல்லாஹ் நான் அவர்கிட்ட நாளே மன்னிப்பு கேட்கிறேன், அவரோட நான்
சந்தோஷம் செஞ்சு கொள்றேன், ஒத்துமையாகி கொள்றேன். அருமையான சகோதரிகளே, பெரியார்களே, யாரும் யாருடனும் உறவை துண்டித்து வாழக்கூடாது, கோபித்து வாழக்கூடாது, அநியாயம் செய்து வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தா அந்த குடும்பத்தில் பரக்கத்து இல்லாமல் போயிடும், அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் பரக்கத்து இல்லாமல் போயிடும், அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மத்தியில் பரக்கத்து இல்லாமல் போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எப்ப வீட்டுக்கு வெளியே போறண்டாலும் வீட்டுக்குள்ள வாரண்டாலும் மனைவிமார்களோட எவ்வளவு இறக்கமெண்டா, மனைவிமார்களோட எவ்வளவு அன்பண்டா, சலாம் சொல்லி கொண்டு தான் வருவாங்க, முசாபஹா செய்வாங்க, முஆனகா செய்வாங்க, கண்ணால புன்னகையை தருவாங்க. இந்த நாளும் நபியுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுலாதிஃபு பினா, அல்லாஹ்வுடைய நபி இவ்வாறு நடப்பாங்க. எல்லா மனைவிமார்களும் அதை காட்டுறாங்க. அருமையானவர்களே, எல்லா மனைவிமார்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. கணவன் மனைவி எவ்வளவு முஹப்பத்தாக இருந்தாங்க என்பதை நபி அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் படிச்சுக் கொள்வோம். பிள்ளைகளோட இவ்வளவு இறக்கம், பாத்திமா நாயகி வார நேரம் போற நேரம் எல்லாம் மர்ஹபா என்று சொல்லி அவங்களோட கையால பிடிச்சி வந்து அமர வச்சு என்ன தேவைக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அவ்வளவு அன்பு பண்பு, சுப்ஹானல்லாஹ். பிள்ளைகளோட சகோதர சகோதரிகளோட எல்லாரோடையும், ஒரு பிள்ளைகளுக்கு அழகான ஒரு தகப்பன், பேர பிள்ளைகளுக்கு அழகான ஒரு அப்பா, மனைவிமாருக்கு அழகான ஒரு கணவன், சுப்ஹானல்லாஹ். உம்மத்துக்கு பெரிய ஒரு நபி, பெரிய ஒரு வழிகாட்டி. எல்லாமே பிள்ளைங்க அல்லாஹ்வுடைய நபி காட்டின ஒன்று தான். மற்றவர்களுக்கு சலாமோட, முஹப்பத்தாக, அன்பாக, பண்பாக, புன்னகையோட வாழுங்க. உங்களுக்கு ஒரு லைலத்துல் கத்ர் இல்ல, எல்லா லைலத்துல் கத்ரும் கிடைக்கும் மாஷா அல்லாஹ். உங்களோட வாழ்க்கையில பரக்கத், வாழ்க்கையில ரஹ்மத், வாழ்க்கையில மக்ஃபிரத் எல்லாம் கிடைக்கும். உறவு முறைகளை துண்டிச்சு, ஒருத்தருக்கொத்தர் கோபிச்சு கொண்டு, ஒருத்தருக்கொத்தர் மற்றவருடைய உள்ளங்களை நோய்ச்சி கொண்டு வாழ்க்கையில பரக்கத் அடைய, வாழ்க்கையில ஹைர் அடைய நிச்சயமாகவே முடியாது. அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க எல்லாருடைய அன்பாக பண்பாக வாழ்ந்து லைலத்துல் கத்ருடைய இரவு அடையிறதுக்கு முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் கபூல் செய்வானாக. ஹைர் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு ஒரு அழகான நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அழகான நிகழ்ச்சி, சுப்ஹானல்லாஹ். உங்களோட மஹல்லால இருக்கக்கூடிய உலமாக்களை, ஹாஃபில்களை கண்ணியப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி, ஹாஃபில்களை உலமாக்களை கண்ணியப்படுத்துகிற நிகழ்ச்சி. அருமையானவர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன், ஒரே ஒரு சம்பவம். எந்த அளவண்டா அருமையானவர்களே, பூமியில நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்க்கு ஆக விருப்பமானவங்க குர்ஆன் சுமந்தவங்க. பூமியில அல்லாஹ்க்கு ஆக விருப்பமானவங்க குர்ஆன் சுமந்தவங்க. அல்லாஹ்க்கு நாளைக்கு மஹ்ஷர்லையும் அல்லாஹ்க்கு ஆக விருப்பமானவங்க நபிமார்களோட குர்ஆனை சுமந்தவங்க, ஹதீஸ் சுமந்தவங்க. அல் மாஹிர் பில் குர்ஆன் மஅஸ்ஸபரத்தில் கிராமில் பரரா. உஹதுல 70க்கு மேல சஹாபாக்கள் மௌத்தாயிட்டாங்க. பல கபர்ல பல பேரை அடக்கினாங்க. ஆரம்பத்துல கேட்டாங்க, யார்ட உடம்ப முதலாவது வைக்கணும்ண்டாங்க, யார்ட உடம்ப முதலாவது வைக்கணும்ண்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுஹும் அக்ஸரு அஹ்தல் லில் குர்ஆன், ஐயுஹும் அக்ஸரு அஹ்தல் லில் குர்ஆன். குர்ஆனை அதிகம் பாடமாக்கின ஹாஃபில்களுடைய உடம்ப முதலாவது வைங்க. அல்லாஹ்வுடைய நபி காட்டுறாங்க, துனியாவுடைய கடைசி நாள், மர்மையினுடைய ஆரம்ப நாள் கபரு. இந்த கபர்லையும் அல்லாஹ்வுடைய நபி காட்டுறாங்க, ஹாஃபில்களை கண்ணியப்படுத்துங்க என்று. சுப்ஹானல்லாஹ். இது மட்டும் போதும். அதனால் அருமையானவர்களே, குர்ஆனை பாடமாக்கின இந்த உள்ளங்கள் இருக்க போய்த்தான் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க குர்ஆனை கேட்டோம். இவர்கள் இருக்க போய்த்தான் இந்த துனியாவுக்கு பரக்கத்து, ரஹ்மத்து எல்லாம் இறங்கி கொண்டிருக்குது. அதனால ஒவ்வொரு வீட்டிலையும் ஆம்பளை பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் நீங்க ஹாஃபில்களாக, ஆலிம்களாக ஆக்குங்க. நாளைக்கு மறுமையில சுவர்க்கத்துல நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு அந்த குழந்தைகளை கொண்டு அல்லாஹ் கிரீடத்தை தருவான். முயற்சியுமா இன்ஷா அல்லாஹ். ஒரு சஹாபி இருந்தார், அவருடைய பேர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு. அழகா ஓதுவாங்க. அர்ஷுடைய ரஹ்மான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறார். அல்லாஹ்வுடைய நபிட்ட, யா ரசூலல்லாஹ், இவருடைய ஓதல போயிட்டு நீங்க பின்னால கேளுங்க, அவர் தொழுகை கேட்டும் நீங்க பின்னால கேளுங்க, அவர் ஓதட்டும் நீங்க பின்னால கேளுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித தோற்றத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வராங்க. உபய் இப்னு கஅப் சொல்றாங்க, அழகா ஓதுங்க, நீங்க குர்ஆனை பாடமாக்கியவர். யா ரசூலல்லாஹ், எப்படி ஓதுறது? உங்களுக்கு தானே குர்ஆன் இறங்கி கொண்டிருக்குது, நான் எப்படி ஓதுறது? இல்ல அல்லாஹ்வோட பேரை சொன்னான்,
அல்லாஹ் உபை உங்களோட பெயரை சொன்னான். இவருக்கு சரியான சந்தோஷம். அல்லாஹு சம்மானி, அல்லாஹ் என்ன பெயரை சொன்னானா? நாம் சம்மாக்க யா உபை, அல்லாஹ் உங்களோட பெயரை சொன்னான். குர்ஆன மனனம் செஞ்சிருக்கிறதின் காரணமாக ஒவ்வொரு இந்த பிள்ளைகளோட ஹாஃபில்களோட பெயர்கள் அல்லாஹ் எடுக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதனால் அருமையானவர்களே, இங்க நாங்க கண்ணியப்படுத்த போறது சுப்ஹானல்லாஹ் ஒரு அணு அளவு, முடியுமான அளவு. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்த இருக்கிறான். இந்த கண்ணியத்தை நாங்கள் எல்லாம் அடைஞ்சு கொள்வோம். எங்கட குழந்தைகளையும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை மனனம் செய்தவர்களாக ஆக்குவோம். வல்ல ரஹ்மான் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானா.